ஸ்டூடெண்ட்ஸ் 9th லெசன் அதாவது செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் கேட் டாபிக் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் செஷனில் பார்த்திங்கனாக்கா பேசிக் கேட்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ்ஆர் கேட், நார் கேட், நேண்ட் கேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான். என்னென்னு பார்த்திங்கன்னா காமனாக சில டாபிக்ஸ் இருக்குது. என்னென்னது? சர்க்யூட் சிம்பிள், பூலியன் ஈக்குவேஷன், லாஜிக் ஆப்ரேஷன், ட்ரூத் டேபிள். இது நாலுமே பார்த்திங்கன்னா 6 கேட்டுக்குமே காமனான விஷயம். ஒன்றொன்றுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒரு கேட்டும் ஒரு மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும். ரைட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் சிம்பிள். இதில் என் முன்னாடி போட்டால் அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னு பார்த்திங்கனாக்கா நாட் அப்படின்னு அர்த்தம். நாட் வந்து நம்ம அதில் அந்த சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சப்போஸ் இது வந்து நேண்ட் கேட்டோடைய சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டோம். இது எப்படி சார் ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு என்ன போட்டுடலாம், ஒரு அண்டு கேட் போட்டுடலாம். ஓகேவா? அண்டு கேட்டுக்கு இப்போ இது நான் ஏ இன்புட்டு, இது பி இன்புட். ஓகேவா? இப்போ இதிலேருந்து வெளில வர்ற அவுட்புட்டு நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி கொஸ்டினில். ஆனால் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நான் இசட்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இசட்னு எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல முன்னாடி நான் என்ன செய்கிறேன், வி கனெக்ட் ஏ நாட் கேட். ஓகேவா? இப்போ நாட் கேட் போட்ட உடனே இங்கே சப்போஸ் இசட் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? இங்கே அண்டு கேட் கனெக்ஷன் பண்ணதால் ஏ அண்டு பி. இப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், இதோடைய அவுட்புட்டை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு ஏ அண்டு பி த ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும். அதாவது இங்கே கிடைச்ச அவுட்புட்டை இதுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது வெளியில் கிடைக்கிற அவுட்புட் இன்வெர்ட் ஆகி கிடைக்கும், தலைகீழ கிடைக்கும். ரைட்டா? அதுதான் பார் போட்டிருக்கோம். நம்ம வேறு ஒன்றும் இல்லை. இதுவும் சேம் தான். இந்த மாதிரி நீங்கள் பெருசாக வரைய வேணாம். அதனால் 2 இன்புட்டு நேண்டு கேட்டுக்கான சிம்பிள் இது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கும், ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் பூலியன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூத் டேபிளில் நான் ரெண்டுத்தையுமே போட்டிருக்கேன். அண்டு கேட்டுக்கான இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குமோ அந்த அவுட்புட்டும் போட்டிருக்கேன், இங்கே கிடைக்கிற அவுட்புட்டும் போட்டிருக்கேன். அதை வச்சு ரெண்டுத்தையும் வச்சு ட்ரூத் டேபிள் வரைஞ்சாச்சு. இன்புட்டில் எந்த வேரியேஷனுமே இருக்காது. நீங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 கேட்டில் 5 கேட்டுக்கு ஒரே மாதிரி தான் நம்ம இன்புட் வச்சுருப்போம். ஏன்னா நாட் கேட்டுக்கு மட்டும் 1 இன்புட்ன்றதால அங்கே ஏ மட்டும்தான் இருக்கும், பி இருக்காது. மீதி இருக்கிற 5 கேட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான இன்புட் தான் இருக்கும். 0 0 0 1 1 0 1 1. இந்த இடத்துல இருக்கிற ஆப்ரேஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டு ஆப்ரேஷன் இருக்குது. 0 0 0 1 அப்படின்னு கிடைக்குது. எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாக்கா 0 இருந்தாலே 0 ஆகிடும். இங்கே ரெண்டுத்துலேயும் 1 1 மேக்ஸிமமாக இருக்குது. அதனால் நமக்கு இங்கே 1 கிடைக்குது. இப்போ இந்த அவுட்புட்டோடைய அப்படியே இன்வர்ஷன் தான் அடுத்த அவுட்புட் இல்லையா? இது இந்த நேண்ட் கேட்டோடைய அவுட்புட். இப்போ இங்கே பாருங்கள், 0 இருக்கிற இடத்துலலாம் 1 போட்டுக்கோங்க, 1 இருக்கிறதுல 0 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ட்ரூத் டேபிள் ஃபார் நேண்ட் கேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா லாஜிக் ஆப்ரேஷன். என்னென்னலாம் லாஜிக் ஆப்ரேஷன், நீங்கள் இதை பார்த்த உடனே ஒரு பாயிண்ட் எழுதலாம். என்னது? இட் இஸ் த இன்வர்ஷன் ஆஃப் அண்ட் கேட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தி அவுட்புட் ஒய் ஈக்குவல்ஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அண்ட் கேட், அண்ட் ஆப்ரேஷன். அப்போ அண்ட் ஆப்ரேஷனுடைய காம்ப்ளிமெண்ட் தான் நேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தி சர்க்யூட் இஸ் அண்ட் அண்ட் கேட் ஃபாலோடு பை ஏ நாட் கேட். அதே தான் நான் சொன்னேன், அண்டு கேட் ஃபாலோடு பை நாட் கேட் தான் இதோட சர்க்யூட்டு. அப்போ இந்த ட்ரூத் டேபிளில் என்ன தான் சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வென் போத் இன்புட்ஸ் ஆர் ஹை அவுட்புட் இஸ் 0. அதான் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த அவுட்புட் இஸ் லாஜிக் 0 எப்போ, ஒன்லி வென் ஆல் த இன்புட்ஸ் ஆர் ஹை. எப்போ 0 கிடைக்கும் நமக்கு, ஆல் த இன்புட்ஸ் ஆர் ஹையாக இருந்தால் மட்டும் நமக்கு அவுட்புட் 0 கிடைக்கும். த ரெஸ்ட் ஆஃப் கேசஸ் த அவுட்புட் இஸ் ஹை. மீதி இருக்கிற எல்லா கேஸ்லேயுமே நமக்கு ஹையாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நேண்ட் கேட் முடிச்சுது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா நார் கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நார் கேட்டுங்கிறது சர்க்யூட் சிம்பிள் அதே தான். இதுக்கு நான் ஏற்கனவே வரைஞ்ச மாதிரி இதுக்கும் வரையலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 2 இன்புட் ஒரு ஆர் கேட்டு வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா? இது வந்து ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து வெளில வர அவுட்புட் நான் இசட்னு எடுத்துக்கிறேன். இசட் ஈக்குவல் டு ஏ ஆர் பி அப்படின்னு கிடைக்குது. திரும்ப நான் எப்படி கனெக்ட் ஏ நாட் கேட். ஓகேவா? இப்போ நாட் கேட் இது இங்கே வந்து இசட் கிடச்சிட்டா இங்கே ஒய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல பார் வருமா? வராது. ஏன்னா இங்கே வந்து ஆர் கேட்டு தான் போட்டிருக்கோம். அப்போ ஏ ப்ளஸ் பி அது மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா?
இந்த இடத்துல a + b இங்கே கிடைச்சதை அப்படியே இன்வெர்ட் பண்ணோம். a + b ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதுலேயும் அதே மாதிரி ஆர் கேட்டுக்கும் நான் அவுட்புட் எழுதியிருக்கேன். இசட்டுக்கு இங்கே அதே மாதிரி நாட் கேட்டுக்கும் நான் அவுட்புட் எழுதியிருக்கேன். ரெண்டுத்தையுமே இங்கே எழுதியிருக்கேன் ட்ரூத் டேபிளில். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம என்ன செய்வோம், 0 0 0 1 1 0 1 1 போட்டாச்சு. இப்போ இதுக்கு அண்ட் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா என்னது, இங்கே எங்கேயாவது 1 இருந்தால் 1 வந்துடுச்சு. ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா y = a + b ஹோல் பார் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து என்னது, நார் கேட்டோடைய ஃபைனல் ஆப்ரேஷன். இப்போ இதில் என்ன கிடச்சிதோ அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணுறேங்க. 0னா 1, இது 3மே 1 இருக்குது, அதனால் 3த்துக்கு 0 போட்டுறீங்க, அவ்வளோதான். அப்போ லாஜிக் ஆப்ரேஷன் என்ன எப்படி சொல்லலாம், இது எதோடைய இன்வர்ஷன் மாதிரி இருக்குது, ஆர் கேட்டோடைய இன்வர்ஷன் மாதிரி இருக்குது. y = the complement of ஆர் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷனுடைய காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தி அவுட்புட் இஸ் ஹை, எப்போ ஹையாக இருக்கும், வென் போத் இல்லை ஆல் த இன்புட்ஸ் ஆர் லோ. ஓகேவா? பாருங்கள், த அவுட்புட் இஸ் ஹை வென் ஆல் த இன்புட்ஸ் ஆர் லோ. அங்கே கொடுக்குற எல்லா இன்புட்டுமே லோவாக இருந்தாக்கா நமக்கு அவுட்புட் ஹையாக கிடைக்கும். அதான் இது நார் கேட்டோடைய ஒரு ஸ்பெஷல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் கேட்லேயே இன்னும் ஒரு 3வது டைப்புன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்பெஷல் டைப். ஓகேவா? இதுக்கான சிம்பிள், சர்க்கியூட் சிம்பிள் பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்குது பாருங்கள், டபுள் லைன் இங்கே வரையணும், வேறு ஒன்றும் கிடையாது. மீதி இருக்கிற எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஆர் கேட் மாதிரி தான், இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா பூலியன் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா a.b பார் ப்ளஸ் a பார் டாட் b. ஓகேவா? இந்த மாதிரி கிடைக்குது. இல்லை இதை நம்ம ஷார்ட்டாக எழுதணும், a ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்டு போட்டு b போட்டாலும் பூலியன் ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸ்ஆர் கேட்டு தான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியணும். ஓகேவா? இதில் 0 0 அப்படின்னா 0 வருது, எப்படி 0 வருதுன்னு தெரில, பார்க்கணும். அதேமாதிரி 0 1னாக்கா 1 வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அதாவது ஒரு கால்குலேஷன் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் அடுத்து சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், லாஜிக் ஆப்ரேஷன் எப்படி இருக்குது, த அவுட்புட் இஸ் ஹை. எப்போ அவுட்புட் ஹையாக இருக்கும், ஒன்லி வென் எய்தர் ஆஃப் த 2 இன்புட்ஸ் ஆர் ஹை. 2 இன்புட்டும் ஹையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு த அவுட்புட் இஸ் ஹை. எப்போ ஹையாக இருக்கும், ஒன்லி வென் எய்தர் ஆஃப் த 2 இன்புட்ஸ் இஸ் ஹை. இதில் ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ஹையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இதில் எப்படி சார் வந்தது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஆட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடுது, அப்படியே ஈஸியாக வருது. ஆனால் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் ஒன்றுத்துக்கு மட்டும் போட்டு காட்டுறேன்ல, பாருங்கள். எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது a = 0 b = 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ y = ஃபார்முலா என்ன ஆகும், y = ab பாரா, என்ன இங்கே கூட எழுதி வச்சுக்கோங்க, y = ab பார் ப்ளஸ் a பார் b. ஓகேவா? ஏக்கு பதிலாக 0 போடுறோம், 0 பார் ப்ளஸ் 0 பார் 0. இது வேறு எப்படி எழுதலாம், 0 பார்னால் 1 இல்லையா, அப்போ 0.1. ஓகேவா? 0.1 ப்ளஸ் 1.0. திரும்ப மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 0வும் 1ம் பார்த்தீங்கன்னாக்கா 0 ஆகிடும். அப்போ 0 ப்ளஸ் 0, அப்போ 0. y = 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 2 இன்புட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 0 வந்தால் அவுட்புட் 0. அதான் இப்படி தான் கிடைக்குது. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நான் செகண்டுக்கு போடுறேன் பாருங்கள். செகண்டுக்கு என்னது, a = 0 b = 1. அப்போ y = 0, bக்கு பதிலாக என்னது, இங்கே பார்த்துக்கோங்க, ஏக்கு பதிலாக 0, பிக்கு பதிலாக 1. அப்போ 1 பார் ப்ளஸ் 0 பார்
ஓகேவா? இல்லை இதில் வேறு எப்படி எழுதலாம்? 0.0 + 1.1 இல்லை 0 + 1 y = 1. இப்போ இதுக்கும் பாருங்கள் y = 1 அப்படின்னு கிடச்சிருச்சு, இதுவும் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், 4த்துக்குமே போடலாம். ரைட். இப்போ லாஜிக் கேட் வந்து பார்த்திங்கனாக்கா 6 கேட்டுமே நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்டு ஆர் நாட் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நார், நேண்டு, எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு சொல்லி 3 கேட்டும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ திரும்ப திரும்ப பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல்லையும் வருது, தியரிலையும் வருது. அதே மாதிரி இதுக்கான கால்குலேஷன்ஸ் இப்போ நான் இங்கே போட்டு காட்டினேன் இல்லையா எக்ஸ்ஆர் கேட்டுக்கு, அது மட்டும் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒரு கால்குலேஷன் போடுறேன் பாருங்கள். இப்போ இதில் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா a = 0, b = 0 அப்படின்னா என்னாகும்? y = a + b ஹோல் பார். இதுதான் எக்ஸ்ஆர் கேட்டா. இதில் வேல்யூஸ் போடுங்க. என்னாகும்? 0 + 0. ஓகேவா? ஹோல் பார் இருக்கா? ஹோல் பார் இருக்குது. இப்போ 0 + 0 0 தானே, 0 பார். அப்போ 0 பார் 1. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் 1 வருது. ஓகேவா? 1 வருது. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒன்றா நீங்கள் என்ன செய்யலாம், எல்லாத்துக்குமே போடலாம். எல்லா சம்முக்கும் சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். இது ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில், அதாவது ப்ராக்டிக்கலில் மார்க் கிடைக்கும். ஓகேவா? இந்த வீடியோ திரும்ப திரும்ப பாருங்கள். எதாவது டவுட்னா கேளுங்கள், படிச்சுட்டு எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.